ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அவருக்கு ஆக்சுவலாக ஊர்லேருந்து வந்ததுலேருந்து கோல்டு ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருக்குது. சரி, நம்ம போயிட்டு காஃபி கொடுப்போம். சூடாக கொஞ்சம் குடித்தாருன்னா நல்லாயிருக்கும். சரி வாங்க. படுத்துட்ருக்காரு. ஏங்க 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 இந்தாங்க காஃபி குடிங்க. ஓ, கேமரா அனுப்பிச்சுக்கேன். பேச முடியல, வீடியோ போடல, நீங்கள் போட்டியா? இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? நினைப்பீங்க என்னடா ஜுரத்தில் கூட பேசணுன்ட்டு. நேற்று பெங்களூர் போயிட்டு வந்தேன். அப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் மாறிச்சு. பெங்களூர் செம மழை. அந்த மழையில் தொப்பாட்டே நனைஞ்சேன். நினச்சிட்டு தலையோடு அப்படியே ப்ரோக்ராம் பண்ணிட்டு கால் ஷூ ஃபுல்லாக தண்ணி அடித்து சாக்ஸு அப்போ நினச்சேன் ஜுரம் வரும்ன்ட்டு. அது இல்லாமல் ஐஸ் வாட்ரு கண்டதும் சாப்பிட்டேன். மார்னிங்லேருந்து லைட்டாக இருந்துச்சு. ஈவினிங் 4 o'clock பயங்கர ஃபீவர். டாக்டர் போனால் அழகப்போ போனால் டாக்டர் இல்லை. நான் அவர்கிட்ட மட்டும்தான் சரி ஒரு பேராசிட்டமால் போட்டு தூங்கிட்டேன். ஃபீவர் கூட பரவாயில்ல, சமாளிச்சிடலாம். ஹெட்டேக், சரியான ஹெட்டேக், பயங்கர ஹெட்டேக். என்ன பண்ணுறது? ஃபீவர் மட்டும் வந்துக்கூடாதுங்க. ஃபீவர் இருந்தால் தான் தலைவலியும் ஜுரமும் தனக்கு வந்தாலும் தெரியணுவாங்க. நீங்கள் காஃபி சாப்பிட்டீங்களா? நைட்டு தோசை மாவு இருக்குங்க. எனக்கு எதுவுமே வேணாம். ஒரே ஒரு தோசை, எண்ணெய் ஊற்றாமல், ஒன்றும் வேணாம். வெறும் தோசை மட்டும் மாத்திரை போடுறேன். ஓகே, நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு. நாளைக்கு உடம்பு சரியாச்சுன்னா பரவாயில்ல. நாளைக்கு தான் சொல்லிடுறேன். திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் மறந்துட்டேனே. திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது எங்களுக்கு. முடிஞ்சவங்க கண்டிப்பாக வாங்க, நான் அங்கே இருப்போம். ஓகேங்களா? எப்போன்னு சொல்லுங்கள். எப்போ? 17ஆம் தேதி. எப்போன்னே சொல்லலையே நீங்கள். திருவள்ளூர் லாஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். ஓகே, தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். பேசுவோம். பை பை பை.